ஹலோ கைஸ், நம்ம வந்து இன்றைக்கி ரயவல்ஸ் விளையாட போகிறோம். இது ரோப்ளாக்ஸில் இருக்குது. அதுவும் அவனேஷ் கூட. இது ஒருத்தனாலாம் தனியாக விளையாட முடியாது. நம்ம 2 பேரும் தான் விளையாடி ஆகணும். இல்லைனா நீங்கள் டீம் போட்டு கூட விளையாடலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. சரிங்க கைஸ், வாங்க இப்போ இந்த கேமுக்குள்ளே போகலாம். சரி கைஸ், இப்போ மேப் சூஸ் பண்ண. நான் எரீனா சூஸ் பண்ண போகிறேன். எஸ் கைஸ், இந்த மண்டைய அவனேஷ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேப் சூஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். பார்க்கலாம் மாட்டேன்டா. இது நல்லா இருக்குது. நல்லா இருக்குதுன்னா சொல்ல மாட்டேன், கொஞ்சம் டஃபராக இருக்குமேனு வச்சேன். இதுவே ஊனிக்ஸ் வச்சுருந்தா அதுதான். கைஸ், நான் என்னென்ன வெப்பன்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கோங்க கைஸ். எங்கே இருக்குது? ஐயோ எஸ் யோ குறி வச்சா இலை விழுண்டா. என்ன இலை விழ மாட்டேங்குது? இலை விழுந்துரு. ஐயோ கைஸ், கீழே வந்துட்டேன் கைஸ். அடடே கைஸ், ஆனால் நான் இல்லை கொஞ்சோண்டு நல்லா ஆட மாட்டேன். ஏண்டா யூடியூப் அப்பமாடா கீழே விழுவ? எங்கடா இருக்க? அங்கதான். குறி வச்சா இலை விழுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவனே என்ன அடிச்சிட்டான். டேய் கீழே கீழே தள்ளி விடுறேன்டா. எதில் நிற்கிறல்ல பின்ன நான் மட்டும் என்னவா? ஓகே வேராயூ கைஸ், உள்ளே வர முடியல கைஸ். வந்துட்டேன் கைஸ். அப்படி எங்கே தான் பெருசாக நிற்கிற நீங்க? நல்ல வேலை. கைஸ், இது வேற ரொம்ப சின்னதா இருக்குது கைஸ். என்ன கைஸ் இது? நீ அந்த ஃபர்ஸ்ட் வாட்டி நான் ஒன்று சுட்டிருந்தா இல்லை, நீ தோத்து நீ வந்து கீழே விழுந்திருந்த பாடுறா. அதுதான்டா பெரிய அவமானம் நம்ம சேனலுக்கு. யாரா நீ? குறி வச்சா இலை விழுண்டா. என்ன ஏன்டா கீழே தள்ளி விட்ட? நல்ல வேலை ஏதோ ஒன்று. ஐயோ கீழே அவனே விழுந்துட்டான். அதுவே ஒரு இடத்துல இருந்தது கைஸ். நான் தான் கைஸ் தெரியாம வால் ஜம்ப் பண்ண போறேன், அது பண்ண போறேன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டேன். ஆனால் கைஸ், நான் சும்மா எக்ஸ்ட்ராவாக தான் பாயிண்ட் எடுத்துருக்கேன். சீட்டிங் பண்ணிடான். ஐயோ யோத்தாடி எப்போ வெளியே போய் சொல்லிடுறேன் கைஸ். அப்படியே சைடில் அங்கே வெளியே 3 பாயிண்ட் எடுத்தேன் கைஸ். இதில் ஒரு மேட்ச் ஜெயிக்கணும்னா நீங்கள் 5 பாயிண்ட் எடுக்கணும் கைஸ். ஓகே, இதே நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்க இந்த கேம் ஐயனார் கூட போடுவோம்னு யோப்பா அதுக்குள்ள சொல்றதுக்குள்ளே வச்சிட்டேன். மெடிட் போடணும்டா அப்படின்னு. எங்கதான் இருக்க நீங்க? இன்னும் அடிக்கிறேன் கைஸ். கைஸ், ஒரு மேட்ச் நேர்மையா ஜெயிச்சிட்டோம் கைஸ். அஸ்திமா தோத்து போயிட்டனே இவன் முன்னாடி. கைஸ், உங்களுக்கு நீங்கள் நான் பார்த்ததுலேருந்து என்ன வெப்பன் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல் வெப்பன்ஸு. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை எடுத்துக்கலாம். எங்களுக்கு இது பிடிச்சி போயிடுச்சுன்னு தான் நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் என்னடா குறி வச்சா இலையே விழ மாட்டீங்க. இலை விழுந்துரு. என்ன இலை விழவே மாட்டேங்கிற? அவ்வளோதான் கைஸ். நான் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணேன் கைஸ். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். இந்த மேப் தான் சொல்கிறேன். யூஸ் பண்ண அதெல்லாம் சொல்ல முடியாது. அட பாவி, நீனும் என்ன யூஸ் பண்ண எடுத்துக்கா? ஆமாம், பின்ன இது ஒன்றும் ஷூட்டிங் டெக்னிக், பக்லாம் ஒன்றும் கிடையாது. ஓடி போனேன். பக் இல்லையா? நான் லேடி பக் ஆக்குறேன் பாரு. ஒன்று யார சொல்ல? என்னடா இது? ஐயோ கைஸ், இங்க
எங்க பறந்து வர ஐயோ ஐயோ நான் பறந்துட்டேன் கைஸ் நம்ம அவனே தோக்கச்சிட்டோம் நல்ல வேளை கைஸ் இவன் இவ்ளோ பாயிண்ட் எடுத்துட்டான் கைஸ் நான் மேட்ச் பாயிண்ட் அதாவது 4 பாயிண்ட் வந்தா மேட்ச் பாயிண்ட் எல்லாருமே 4 பாயிண்ட் இருந்தா அது பேர் சடன் டெத் கைஸ் யப்பா சாவடா 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 யப்பா என்னையா அடிக்குற கைஸ் அவன் ஜெயிச்சிட்டாங்க கைஸ் இப்போ சடன் டெத்னு காத்தோம் கைஸ் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் கைஸ் அல்ல யார் ஜெயிக்கிறாங்க அடிக்குற டைம் டு டேக் தி ரிவெஞ்ச் நீங்க தான் இருக்கீங்க தெரியும் guys last point guys கைஸ் அவன் ஜெயிச்சிட்டாங்க கைஸ் இந்த மேட்ச்ல last point guys அடுத்த மேட்ச்ல கைஸ் இவன் அவட்டானுங்க பாருங்க கைஸ் கேவல மேட்ச் இருக்கான் guys நான் ஜங்க் போட்டு வச்சிருந்தேன் guys இந்த வெள்ளை கேரக்டர் எப்படி வந்ததுன்னு எனக்கும் புரியல guys இல்ல அடுத்து ஏன் மேப் தான் நீனும் ஓட் பண்ணு சரி எரைனா தானே ஈஸியா எனக்கு எலினா பிடிச்சதே சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஏரியான்னு சொல்லுவாங்க இல்லாம என்ன ஒண்ணு சொல்லலாம் நல்லா ஈஸியா தோக்கச்சிடலாம் guys பார்க்கலாம் நான் இந்த மேப்ல எக்ஸ்பீரியன்ஸ் எந்த கண்ணுல எடுத்து வந்திருக்க டேய் எங்கடா பறந்து போற இது கைஸ் சபையா தோக்கச்சிரங்க கைஸ் என்ன சொன்ன இது உனக்கு பிடிச்ச மேப் ஆனா நான் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேனே நான் நீ சொன்ன மேப் வச்சா கூட நான் தான் ஜெயிப்பேன் போல ஏய் தம்பி என்னப்பா மாஸ்க் காட்டணுமா ஐயோ என்ன கைஸ் இது ஆனா ஒரு வாட்டி தான் மிஸ் ஆகும் இன்னொரு வாட்டி மிஸ்ஸே ஆகாது டாஸ்க் கம்ப்ளீட்டடு ஓ நான் இது ஸ்லைடு பண்ணதுன்னு ஒரு டாஸ்க் காட்டுது ஓ ஒரு கீ கிடைக்குது கைஸ் என்னன்னு எனக்கும் புரியல எனக்கு தான் இருந்துச்சு ஏன்னா அதுக்குள்ளே மெடிக்கிட்டு போட்டேன் கைஸ் இல்லை மெடிக்கிட்னு ஒன்று இருக்குது அதை வச்சு நீங்கள் ஹீல் பண்ணிக்கலாம் கைஸ் நாங்கள் உங்கள் நல்லது தாங்க சொல்கிறோம் உங்களுக்கு நீங்கள் மெடிக்கிட்ட மட்டும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணாண்ணா நாங்களாம் அவ்வளோ ஹெல்த்லாம் குறையாதுன்னா விட்டுருங்க அது உங்கள் இஷ்டம்தான் ஜெயிச்ச நான் ஜெயிச்சனா ஆமா மேலே காட்டுலாம் உனக்கு தெரியலையா கண்ணு நான் தோத்துட்டேன்னு நினைச்சேன்டா ஐயோ டேய் எப்பறா நான் எந்த சைடு வரணும் அதே சைடு வரேன் என் ஃபோனை பார்க்குறியா நீ நான் ஏன் பார்க்க போறேன் நீ வரதை பார்த்து நான் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்தேன் நீ அதே பக்கம் வர நான் இன்னொரு வாட்டி வந்தா நீ அதே பக்கம் வர நானும் எத்தனை வாட்டி அந்த பக்கம் வருது டாக்டிக்ஸ் கரெக்டா நான் எந்த பக்கம் வரணும் நீ வர அங்க தான் இருக்கியா ஏய் சைடுல இருந்து வந்தடா கைஸ் சப்பையா தோத்தாச்சு அப்படியே அவனை பின்னாடி இருந்து சுட்டாச்சு கைஸ் எங்கேந்திரா சுட்டு ஸ்லைடு பண்ணேன்ப்பா எங்க இருக்கடா எனக்கு கூட அழுத்துக்கோ நீ உங்க மாட்டேன்டா கைஸ் ஜெயிச்சாச்சு இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்தா போதும் கைஸ் தெய்வமே இவன் ஜெயிச்சிட கூடாது எத்தனை FPS உனக்கு எஸ் நான் தான் ஜெயிக்கணும் கைஸ் நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுக்கணும் கைஸ் நான் 2 பாயிண்ட் தான் எடுக்கணும் கைஸ் இன்னும் இந்த ஒரு பாயிண்ட் நான் விட்டே கொடுக்க மாட்டேன் பைத்தியக்கார பையில பின்னாடி இருந்து வரியாடா
ஆர்பிஜியோட நிப்பேன்டா. ரீமேட்ச் போடு, ரீமேட்ச போடு. நான் வைக்கிற மேப் தான். நான் வே யூனிக்ஸ் வச்சுனா அவ்வளோதான். யூனிக்ஸ்லாம் இருக்கலடா, டக்குனு வேடா வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் ஃப்ரிட்ஜா அது கைஸ். நாங்கள் இதில் ஒரு 10 மேட்ச் ஆடுவோம் கைஸ். ஏன் அவ்வளோ மேட்ச்னா ரெக்கார்டிங் கோடிக்கணக்கான நிமிஷம். 7 மேட்ச் 5 டே ஆல்ரெடி 7 மேட்ச் ஆடலாம்டா. சரி, கோடிக்கணக்கான நிமிஷம் போக போகிறது. நீதான் இருக்கிறியா? எங்க சாவடா சாவடா சாவடா, அங்கதானே இருக்கு. கைஸ் நான் கைஸ் இவன் ஓகே. கைஸ் தோத்தடிச்சிட்டான். டே அவனேஷே உன்னை விட மாட்டேன்டா. கைஸ் சாரி ஃபார் தி சவுண்டு கைஸ். அந்த ஐயனார் தான் கைஸ் என் கூட விளாடுவானா, அவன் தான் கால் பண்ணுறான். அவன் விளாட தான் கால் பண்ணான்னு நினைக்கிறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். என்ன கைஸ் இது, நான் அவனை தோக்கடிச்சிட்டேன், இவன் மறுபடியும் தோக்கடிக்கிறான். என்ன பண்ணுற, ஏதாச்சும் பக்கு ஏதாச்சும் சொல்லி விட்டியா? எப்போ மாற இவன் இந்த பக்கம் தான். எந்த கர்மத்தை பண்ண போறேன் சொல்லு. நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு எல்லாருமே சொல்கிறேன் கைஸ். என்னடா இது? டேய் என்ன டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ற? எங்க கண்டுபிடிச்ச? இது ஏதோ ட்ரிக்குடா. இந்த ஐயனார் மைன் கைஸ், இந்த ஐயனார் மண்டையான சும்மா நான் ஜாயின் பண்ணிட்டேன் கைஸ். லீவ் போட்டு அவன் கூட விளையாடலாமா கைஸ்? இந்த மேட்ச்சை மட்டும் முடிச்சிச்சு உங்களுக்கு அவங்க கூட விளையாடுறத காட்டுறோம் கைஸ். ஆமாம் கைஸ், 1v1 3 பேர் எப்படிடா சிங்கிள்ஸ் விளையாடணும் போறேன்னு கேட்டிங்கன்னா அப்படிதான் கைஸ். இதுலேயும் 3 பேர் தனித்தனியாக ஆடுறணும் ஒரு மோடு இருக்குது. ஐயோ மோடா? டேய் மோடு இல்லை, அந்த மாதிரி ஆடலாம். டேய் சாவடா சாவடா என்னையா சப்பையா தோத்துட்டான் அவனேஷே. என்னடா இது? நானா என்ன டாக்டிக்ஸ் ப்ளீஸ்டா சொல்லுடா. இவரை லாஸ்ட்ல சொல்றேன். இன்னும் 2 பாயிண்ட் தான் கைஸ். வெளியவே தள்ளி விடுறான் கைஸ் இவன். ஒரு வாட்டி தான் மிஸ் ஆகும், இன்னொரு வாட்டி மிஸ் ஆகாதே. அந்த ஏம் பட்டனை சும்மா என் கை அங்கேயே போகுதுறான் அந்த ஏம் பட்டனு. பின்ன எனக்கு மட்டும் ஏதோ ஒன்று ஒரு இதில் கட்டிட்டேன். சாரி கேஸ். வேர் ஆர் யூ? என்னமோ பார்த்தா மாதிரி இருக்குது. எஸ் டேய் நான் அடிக்கிறேன்டா. ஓகே கைஸ். அட்ரா ஐயோ டிங்க அட எப்போ என்ன கைஸ் இந்த மண்டைய பண்றான்? யூ வெளிய வந்துட்டானா? ஆயோ எஸ் கைஸ் அவன்ச்சிட்டான். கைஸ் இதான் கைஸ் பவரஸ்டா. சேம் பாயிண்ட் நம்ம 2 பேருமே. டைல முடிஞ்சிடுமா? இந்த மாதிரிலாம் வாய்ப்பே இல்லை கைஸ். டைனட் என்னடா இருக்குது டைலாம்? 120 டேமேஜ் அவ்வளோதான். எனக்கு நானும் தான் 120 டேமேஜ் பண்ணேன் கைஸ். மேட்ச் பாயிண்ட்டு இது நாங்கள் 2 பேர் விளையாடினாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்காது கைஸ். 2 டீம் போட்டு விளையாடுன்னு என்னை கேட்காதீங்க, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவா இல்லை இருக்காங்க, ஆனால் அவங்களாம் ரோப்ளாக்ஸ் விளையாட மாட்டாங்கன்னு இல்லை. அது கரெக்டான டைமில் வர மாட்டாங்க, அப்படிதான். அந்த ஏம் பட்டனை சும்மா என் கை அங்கேயே போகுதுறான் அந்த ஏம் பட்டனு. பின்ன எனக்கு மட்டும்
எஸ் டேய் நான் அடிக்கிறேன்டா. ஓகே गाइस அட்ரா அட்ரா ஐயோ ஐயோ அடி அட எப்பா என்ன கைஸ் இந்த மண்டைய பண்றான். ஐயோ வெளிய வந்துட்டானா? ஐயோ ஆயோ எஸ் கைஸ் அவச்சிட்டான். गाइस இதான் गाइस பவரஸ்டா சேம் பாயிண்ட் நம்ம ரெண்டு பேருமே. டைல முடிஞ்சிடுமா? நம்மள வாய்ப்பே இல்ல गाइस. டைனே என்னடா இருக்குது டைலாம் 120 டேமேஜ் அவ்வளவுதான். எனக்கு சொன்னா நானும் தான் 120 டேமேஜ் பண்ணேன். கைஸ் மேட்ச் பாயிண்ட் இது நாங்கள் ரெண்டு பேர் விளையாடினாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்காது கைஸ். ரெண்டு டீம் போட்டு விளையாடுன்னு என்னை கேட்காதீங்க, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவா இல்லை இருக்காங்க, ஆனால் அவங்களாம் ரோப்ளாக்ஸ் விளையாட மாட்டாங்க. விளையாட மாட்டாங்கன்னு இல்லை, அது கரெக்டான டைம்ல வர மாட்டாங்க, அப்படிதான். எப்பயாச்சும் தாங்க விளையாடுவாங்க. ஓகே சாவடா गाइस லாஸ்ட் பாயிண்ட் गाइस. எஸ் இன்னொரு மேட்ச் வின் गाइस. ஓ மேம்ல நான் ஜெயிச்சவன்டா. அவன் எத்தனை மேட்ச் பண்ணிருக்கோம்? 3 மேட்சா? அப்படி நினைக்கிறேன். பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா 3 மேட்ச். ஸ்கிப் போடு, லீவ் போடு. அயனார் கூட விளையாடுறது எங்க காட்டி. ஆனால் அயனார் கூட விளையாடுறோம் காட்டுறோம் கைஸ், வெயிட் பண்ணுங்க. கூட்டிட்டு வந்துட்டோம் கைஸ். ஓகேடா, ஷூட்டிங் ரேஞ்சுடா. நான் ஷூட்டிங் ரேஞ்ச் வைக்கிறேன். இவன் மட்டும் ரீனா வச்சிருப்பாங்க கைஸ். ஒன்று சொல்கிறேன், அய்யனார் வந்து சேட்டிங்கில் தான் வருவான், அதனால் அவன் என்ன சொல்கிறான் உங்களாலலாம் கேட்க முடியாது. சரி வாங்க இப்போ ஏதாச்சும் வெப்பனை வைப்போம். வெப்பமா டேய்? ஏதாச்சும் வெப்பன் இல்லை, எனக்கு தெரியும் நீ என்ன வெப்பன்னு. யூ தப்பான வெப்பன் எடுத்துட்டாங்க கைஸ். இவன் அயனாரை பார்த்துட்டேன் கைஸ், அவனால பேச முடியாது, இருந்தாலும் அயனார் கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் அவன் ஜெயிக்கக்கூடாது. தெரியுமே, ரெண்டு பேரும் தான் மாற்றி மாற்றி விளையாடுறோம். எனக்கும் இல்லாமல் நீ ஜெயிச்சிருக்க. ஓகே கைஸ், இந்த மண்டே வேற ஓடிட்டே இருக்கான். என்ன நின்றுட்டு இருக்கான் அப்படியே? காத்துலயே பறக்குறான். உங்களை சுட்டு எனக்கு புல்லட் வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். உனக்கு தெரியுமா, உங்களை 2 பேத்தையும் நான் தான் சுட்டுக்குன்னு இருக்கேன். கைஸ், இந்த அயனார் அடிக்கிறான். Where are you? அயனார் பார்த்துட்டேன் நான் ஒன்று உங்கள் 2 பேருக்கு பார்த்துட்டேன். சும்மா புல்லட் அடிச்சு விட்றேன் கைஸ். நான் செத்தேன் சொன்ன மாதிரியே. கைஸ் அயனாருக்கு தான் கைஸ் பாயிண்ட் எடுப்பான். கம்மியா இருக்கா கைஸ்? 7 வின் இல்லை. எப்படி? அடா டேய், இவ்வளோ நேரம் நான் தப்பா நினச்சேனடா. நான் கைஸ் நீங்கள் எப்படி இல்லை அவனிஷ் வின் ஆனான்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஏன்னா அது அவனுக்கு தான் நிறைய ஹெல்த் இருந்துச்சு. ஐயோ எஸ் கைஸ், நான் எடுத்தோட தொடுறேன். உங்களுக்கு மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். ஏன் நான் 3 vs 3 கொஞ்சம் ஐயோ கைஸ், அசிங்கமா அயனார் முன்னாடி தோத்து போயிட்டேன் கைஸ். சொன்னேன்ல கைஸ், அயனார் கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு. தோக்க இல்லை, நான் தான் தோத்துட்டு இருக்கேன். நீயே சொல்லி காட்டிக்கிற, அதெல்லாம் பாருங்க கைஸ், அப்படியே ஸ்கிட் வச்சுட்டு இப்போ போகிறான். ஏமா அந்த அயனார் மண்டையா ஸ்டைல நினைப்பு, அதான் இங்கே தானே இவனேன்னு பார்த்தேன். தான் அங்கே இருக்காங்க பாருங்க 2 பேரையும். யோ ஆயோ தம்பி, நான் ஒரு புல்லட் சுட்டுட்டேன். எஸ், ஒரு டேமேஜ் ஓட்டம். யாருக்கு? அயனாருக்கு தான். சரி, நீ எங்க இருக்கிற? ஐச்சி தெரியாம அதை கேட்டேன்டா, நீ எங்க இருக்கிறன்னு. ஐயா அடா பாவீங்களா, நீ கீழே வந்துட்டனே பைத்தியம்மா. அடா அயனாரே, கிட்ட
அடிப்பியாடா ஸ்கிட்? இனிமேல் நீ வாழ்க்கையில ஸ்கிட்டே அடிக்க மாட்டடா. அந்த அளவுக்கு நான் அவனை அடிக்க அவ்வளோதான். அயனா செத்துட்டான். இப்போ எனக்கும் அவனுக்கு தான் சண்டை நடக்க போகிறது கைஸ். அகிலேஷ் கூட ஜெயிக்க வாய். ஐயோ அவன் மெடிக்கெட் போட ஓடுறான் கைஸ். போட்டுட்டேன். நீ எங்கடா இருக்க? ஒன்னு கைஸ் அவன் ஜெயிச்சான் கைஸ். எப்படி சொல்ற? எவ்வளோ சொல்லலாம் கைஸ். அவனுக்கு நிறைய ஹெல்த்தி ஆகிடுது. அவன் அங்கேயே நின்னா சுற்றுலாம். 2 மேட்ச் என்ன ஜெயிச்சேன். இந்த மேட்ச்ல ஜெயிக்கவே முடியல. ஏன்னா அது யூடியூப்ல கூட நிம்மதியாக ஜெயிக்க முடியல. தான் பாருங்க கைஸ். அயனால் போனாங்க. அதில் என்ன பார்க்கல. நான் கொஞ்சம் டாக்டிக்ஸோட ஆடுவேன். 2 பேருமே சும்மா ஓடி ஆடிட்டே இருக்கீங்க. 2 பேரும் பார்த்துட்டீங்களாடா? நானும் உங்களை 2 பேரையும் பார்த்துனேன். பாத்தீங்களா? 2 பேரும் மாற்றி மாற்றி எங்கடா தான் யார் ஜெயிப்பாங்க? சரி, எவ்வளோ எழுத்து இருக்குது? அகேஷ் பார்த்து இருக்கணும். அயனாருக்கு தான் நிறைய எழுத்து இருக்குது. ஏன்டா இந்த பட்டனை போட்டு 1000 வாட்டி அமுக்கு. அயனா கிட்ட ஃபுல் எழுத்து இருக்குதுடா. ஃபுல் எழுத்தோ? அப்படியே சுற்றுறா. ஏமே வைக்க தெரியல பாரு எனக்கு. அதெல்லாம் சொல்லி காட்டாதடா. 120 டேமேஜ் நான் தான் ஜெயிச்சேன் கைஸ். ஆமா, அவன் மெடிக்கெட் போடுறான். எஸ் கைஸ், சூப்பர்ரா. யூடியூபரா இருந்துட்டு அதுக்கு கைஸ் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் எப்போவுமே சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இனிமேல் வீடியோ போட போகிறோம். நாங்களே கொஞ்ச நாள் முன்னாடி தாங்க சேனலே ஆரம்பித்தோம். எங்கள் சேனல் அவ்வளோ கொஞ்ச நாளா 2024 ஆரம்பிச்சது. ஆனால் அவ்வளோ பாப்புலர்லாம் இல்லை. அவ்வளோவா எதுவுமே வீடியோ போடல. அவன் ரெகுலராக ஒரு டைம் டேபிள் இல்லை, ரெகுலராக டேமேஜே வாங்க மாட்டியா? மேலே வரானே. 2 பேரா நான் மெடிக்கெட் போட்டு டேட் ஆச்சிடுறான் பாருங்களேன். அவனே டாய் ஸ்னைப்பரா இருக்கு. தெரியாம ரிவால்வர் எடுத்துட்டான். அங்கலாம் ஓடி போனேன். பிஸ்டல் எல்லாம் ஏன்டா எடுக்கிற? யூடியூபரா இருந்துட்டா. 2 பேருமே இருக்கீங்க. ஐயோ கைஸ், இப்போ உயிரோடு இருக்கிறது யாருன்னா ஐயனாரும் அவனேஷ். இவன் மெடிக்கிட்ட போட்டான். இவனுக்கு 70 எழுத்து. ஐயனா 2 பேருமே ஒரே எழுத்து இருக்குது. அவனை ஜெயிச்சிடான் கைஸ். 2 செகண்ட் தான் கிடைச்சேன் கைஸ். இது மாசானா மட்டும் ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை உடைச்சு கமெண்ட்ல என்ன கேம் நெக்ஸ்ட் விளையாடலாம்னு சொல்லுங்க கைஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க கைஸ். அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அங்கே இருக்கான். ஏமே வைக்காம தப்பா நான் வேறடா அந்த அடிக்கிறதுலாம் மிஸ் பண்ணினே இருக்கேன். எனக்கு அந்தன்றான் உள்ளட்டே போகுது. இன்னும் போனா ஐயோ ஓடாதீடா பைத்தியக்காரங்களா. என்ன கைஸ் இது? eliminated yourself. Why?
ஜியோ அயனார் எங்க இருக்கான்னு தெரியல. நான் இவ்வளவு நேரம் டான்ஸ் ஆடி இருக்கேன். நடிக்கிட்டு போட்டு தலை போட்டனே உனக்கும் எல்லாருக்கும் சேம் இழுத்துறா. நான் ஒரு பையனோட சுத்திட்டு இருக்கேன். இந்த அவனை ஓவர்டேக் பண்ணியே ஆகணும். ஏண்டா டேய் என்னையே குறி வைக்கலாம்டா அயனார் மண்டையன். யானே தரவா ஏய் யோ போடி அம்மா. எவனுமே கீழேயே இருக்க மாட்டேங்கிறீங்கடா. மேலே இப்பதானே உன்னை பார்த்தேன் கீழே. இப்போ நீ மட்டும் மேலே போற. அதுதான் கரெக்ட். போனாட்டேன் மேலே வர போறேன். ஈ ஓடாதடா. ஆனா உன்னாங்க ஓடுற சாமியோ சாமி. கைஸ் மேனிக்கிட்ட போடாது கைஸ். இப்போ ஓட வேண்டியதுதான். யாரா சும்மா சும்மா அடிச்சிருக்கிறது? மேலே பேட்டிங் பண்ணுறதா? கடவுளே அயனார் ஜெயிக்கணும். ஆமாம் அயனார் தான் ஜெயிப்பான். ஏன்னா அயனார் ஃபுல் ஹெச்பி ஹெல்த்து. சொன்னேண்ணே எதுக்கு அயனார் ஜெயிக்கணும்னு சொன்னேன்னு தெரியுமா? இப்போ அவனை ஜெயிச்சுட்டு அந்த மேட்ச் அவனுக்கு மேட்ச் பண்ணி வச்சிரும். அதுக்கு தான் ஒன்று தான். அவனிஷ் காலி. ஏ கைஸ் ஐயோ அயனார் ஜெயிக்க போறாங்க கைஸ். யூடியூப்ல அவெல்லாம் ஜெயிக்க கூடாது கைஸ். எல்லாம் ஒரு குற்றம். பெரிய குற்றம். ஜெயில சொல்ல போறியா? ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறீங்களடா. எப்பறம் நான் ஹேண்டில் பண்ணுவேன் சொன்னாங்க. அவனே சேர்ந்து துவச்சிட்டான். ரெண்டு பேருமே மேட்ச் பாயிண்ட் எடுக்க போகிறாங்க. நான் தான் ஒரு பாயிண்டில் சுற்றிட்டு இருக்கேன். இந்த தண்டக்கர்மம் ஃபோனாக தான் கைஸ். இல்லைன்னா நான் அப்படி தான் ஆடுறேன். இல்லைனா சும்மா சும்மா அச்சு விட்டுருக்கீங்க. அந்த ஷூட்டிங் நினச்ச மேபே முடியவே இல்லை கைஸ். ஷூட்டிங் நினச்ச மேபே ரொம்ப நேரம் எடுக்குது. எவ்வளோ நேரம் எனக்கும் போடுறதா இது? 30 நிமிஷம் கிட்ட வீடியோ வர போகுதுடா. டக்குன்னு முடிச்சு தொலைங்களா. அவனுக்கு என்ன பிளான் தெரியுமா? குச்சிட்டே இருக்கலாம்டா. அதடா அவனுக்கே பிளான் புரிஞ்சிடும் எனக்கு. நானும் அவங்களாம் சொல்ல மாட்டேங்க. ஐநா தான் டக்குனு மெடிக்கிட்ட போடுறேன். எக்ஸ்ட்ரா மெடிக்கிட்டே இல்லடா. அதான் गाइस. ஓகே गाइस இதோட நான் சும்மா சொன்னோம். உங்களை எப்பயாச்சும் பிராங்க் பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் அப்படி பிராங்க் பண்ணணும்னு யோசிக்கல. என்ன கைஸ் இது? சரி எவ்வளோ நேரம் ஸ்க்ரீனில் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சரி எவ்வளோ நேரம் போடுறீங்க? சரி கைஸ் இதோட நாங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனில் கிளிக் பண்ணி ஹாலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கும் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே கைஸ் அது கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நான் எங்களால் என்ன விளையாடணும்னு தோணினே அது விளையாடலாமா எது விளையாடலாம் குழப்பத்தில் இருக்கும் கைஸ். ப்ளீஸ் கைஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேமாக இருந்தாலும் நாங்கள் போடுறோம் கைஸ். பாய்.